ஓகே குட் ஐஎம்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட நியூ ஆஃபர் ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் 2025 அண்ட் ஆல்சோ ஹவு டு பிகம் சேர்மன் ஸ்டார் அண்ட் ஏர்ன் 20,000 வித் ஐஎம்சி மிரக்கிள் செட். ஓகே, ஸோ அது வெரி பவர்ஃபுல் ஃபார்முலா. அது நான் நிறைய பற்றி ஷேர் பண்ணும்போது ஐ சி லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட வால்யூம், டிவி வால்யூம் அண்ட் ஆல்சோ their income. So that's why நான் டிசைட் பண்ணிட்டேன் ஸோ டு கோ ஷேர் டு எவ்ரி ஒன் அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ ஆஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐஎம்சியோட ஃபைனான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரம் 1st April until 31st March. ஸோ அப்போ இந்த வருஷத்தோட ஃபைனான்சியல் இயர் 1st April until 31st March 2026. ஸோ இதுதான் அவங்களோட ஃபைனான்சியல் இயர். ஸோ அப்போ எவ்ரி ஃபைனான்சியல் இயர்ல வந்து அவங்க ஒரு புது புது ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வருஷத்தோட ஃபைனான்சியல் ஆஃபர் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து அஃப்கோர்ஸ் அந்த பிரேஸ்லெட், ரைட்? Pembelian first purchase of FPO bracelet continue until 30 June 2025 வரைக்கும். That means next 3 months, April, May, June 30th வரைக்கும் இந்த ஆஃபர் கேரி ஆன். அண்ட் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் கேலண்டர் மந்த், நம்மளோட ஐஎம்சி மலேசியா இந்தியா எம்பரேட்டோட க்ளோசிங் டேட். ஏன்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோசிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணணும், நாட் எக்ஸாக்ட்லி கேலண்டர் டேட்டா. ஸோ ஐஎம்சி க்ளோசிங் டேட் அப்போ இந்த பிரேஸ்லெட்டோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் அன்டில் 30 June 2025. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு சிங்கிள் ரிசீட் கிடையாது, அக்குமுலேட் ரிசீட் வித்தின் 30 days. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் 250 பிவி கம்ப்ளீட் பண்ணணும். ஏர்லியர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிசீட்ல ஒரே ரிசீட்ல 250 பிவி வாங்கணும். பட் நவ் இட்ஸ் பிகம் மச் மோர் ஈஸியர். அப்போ இந்த 30 daysல 1 monthல நீங்கள் 250 பிவி குவாலிஃபை பண்ணிட்டா யூ வில் என்டைட்டில் ஃபார் த பயோமேக்னெட்டிக் பிரேஸ்லெட் வர்த் 250 ringgit. ஓகேங்களா? ஸோ அதே வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ், எக்ஸிஸ்டிங் அசோசியேட், ஓகே, இன்னும் நீங்க வந்து உங்களோட பர்சனல் பிவி வந்து இன்னும் ரீச் பண்ணல, 250 பிவி ரீச் பண்ணல, யூ ஆல்சோ என்டைட்டில். அப்ப இந்த ஏப்ரல் மாசம் நீங்க 250 பிவி செய்யணும். இப்ப சோஃபா நீங்க வந்து 6 மாசம் இருக்கலாம், இல்ல நீங்க 8 மாசம் ஜாயின் பண்ணி 8 மாசம் இருக்கலாம். பட் உங்களோட பர்சனல் பிவி வந்து இப்பதான் 240னா வெல் டன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த மாசம் நீங்க ஃப்ரெஷ்ஷாக 250 பிவி அக்யூமுலேட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வில் கெட் திஸ் ஐஎம்சி பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட். சரிங்களா? ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் கண்டினியூ. நான் அடுத்தது, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பத்திக்கு தெரியாது. ஈவன் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து வவுச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ள எவ்ரி 15 of the month, 15 hari bulan setiap bulan, அந்த மாசத்துக்கு 5ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பர்சனல் 150 பிவி மெயின்டைன் பண்ணிடணும். அஃப்கோர்ஸ் நம்ம மீட்டிங்ல என்ன சொல்லுவோம், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் பேங்க் வரும். ஓகே, மெயின்டைன் பண்ணா கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அந்த போனஸ். அப்ப யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 15ஆம் தேதிக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்ப 150 பிவி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா கண்டினியூவா 5ஆம் தேதிக்குள்ள, இப்ப இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு 11, அப்ப இந்த 15 டியூஸ்டேக்குள்ள நீங்க 150 பிவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா பர்சனல் பிவி யோர் மெயின்டெனன்ஸ் தொடர்ந்து 3 மாசம் அது கண்டினியூ செஞ்சா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வவுச்சர் வர்த் ஆஃப் 100 ringgit ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்கும். அப்ப அந்த ப்ராடக்ட் வவுச்சர் வச்சு நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், ஐஎம்சி ப்ராடக்ட். நான் அப்புறம் கண்டினியூ இன்னொரு 3 மாசத்துக்கு கேப் இருக்கக்கூடாது, தெரியுங்களா? இன்னொரு 3 மாசத்துக்கு நீங்க 150 பிவி எவ்ரி மந்த் நீங்க 5ஆம் தேதிக்குள்ள மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்கா தென் உங்களுக்கு வந்து டோட்டல் 6 மாசம் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பயோ மெக்கானிக் பிரேஸ்லெட். இது வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் கூட, இப்ப நான் சேர்மன், நானும் 150 பிவி 6 மாசம் எனக்கு இன்னொரு பிரேஸ்லெட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, சார் எனக்கு கிடைச்சிருச்சு எப்படின்னு. இல்ல, இது வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர். இது வந்து
யாரெல்லாம் மெயின்டைன் பண்றாங்களுக்கு 150 பிவி 15ஆம் தேதிக்குள்ள கண்டினியூ 6 மாசத்துக்கு. தென் 6வது மாசம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட். நான் அதே பம்பலியான் 150 பிவி 12 மாசத்துக்கு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 2 days 1 night ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொள்ளலும் போல எல்லாம் பெய்ட் ஃபார். ஹோட்டல் ஸ்டேல இருந்து ஃபுட் எவ்ரிதிங் இஸ் பெய்ட் ஃபார் 2 days 1 night கேரள. கிளியருங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு மாசம் விட்டுட்டீங்க அப்படின்னா that means உங்களுக்கு வந்து அந்த 2 days 1 night கிடைக்காது. ஓகே, ஸோ அதே வந்து 7 மாசம் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் கிடைக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாசமே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 12 months from now. அப்ப அடுத்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் வந்து எப்ப நடத்துவாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இயர் மேல. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அக்காண்டி ஜலனுக்கா பட மே 2026ல. ஓகே, ஸோ அந்த டைம்ல தே வில் ரன் திஸ் ப்ரோக்ராம். அப்ப மேக் ஷுர் இந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா then make use பண்ணிக்கங்க இந்த opportunity, especially leaders, especially superstar. ஓகே, உங்களுக்கு பிசினஸ் வால்யூம் இருக்கும், நீங்க பர்சனல் சேல்ஸும் செய்வீங்க. அப்ப 150 பிவி சொல்லும் போது ஒரு 350-60 ringgit. அது வந்து இப்ப நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பிசினஸ் ஃபார் 6 months 8 months 10 months 12 months 13 months under 50 பிவி ஃபார் சீரியஸ் பிசினஸ் பில்டர் இட்ஸ் நாட் அ இஷ்யூ நீங்க பர்சனலா வாங்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் 3வது ஆஃபர். ஓகே, 3வது ஆஃபர் லங்காவி ட்ரிப் 3 days 2 night. ஓகே, இந்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இது 3 மாசம் தான், ஏப்ரல் அன்டில் ஜூன். இது யாருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அண்ட் பிலோ. யாரெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் அண்ட் பிலோ இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன். ஓகே, அதுக்கு இது நீங்க அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து 2 மாசம் நீங்க குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரா ஆகணும். ஓகே, சோ அதே வந்து நீங்க வந்து ஒரு கோல்ட் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து ஏற்கனவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டீங்க, சில்வர் ஸ்டார் ஆயிட்டீங்க, நீங்க இப்ப திருப்பி கிடையாது, புதுசா ஃப்ரெஷ்ஷா குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆகுறவங்களுக்கு 2 மாசம் கண்டினியூயா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 days 2 night லங்காவி ட்ரிப் இருக்கு. கிளியருங்களா? ரைட். ஸோ அப்ப இது ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் இன்னும் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆகாதவங்களுக்கு, நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிருக்கலாம், அக்குமுலேட் பிவில சூப்பர் ஸ்டார் ஆயிருக்கலாம், டசன்ட் மேட்டர். நீங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 2 மாசம் அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப பாருங்க போட்டிருக்காங்க நியூ ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அசோசியேட் அப்படின்னு. ஸோ அப்ப 2 மாசம் நீங்க கண்டினியூவா செஞ்சீங்க அப்படின்னாக்கா 5000 பிபி யூ பிகம் உங்களுக்கு இந்த 3 days 2 night குவாலிஃபிகேஷன் இருக்கு. சரிங்களா? ஆல்ரைட். நவ 4வது ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் இயர் 31st March வரைக்கும் இருக்கு. 31st March 2026 வரைக்கும் இருக்கு. அப்ப இது 1 year ஆஃபர். ஓகே, அப்ப இந்த 1 year ஆஃபர் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்டார் அண்ட் அபவ். இப்ப நீங்க வந்து இன்னும் சில்வர் ஸ்டார் ஆகலன்னா டசன்ட் மேட்டர். நீங்க இன்னொரு 1 month 2 month சில்வர் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 30 day 12 month இல்ல 10 month இல்ல 6 monthல நீங்க இன்னொரு 6 months சில்வர் ஸ்டார் ஆனாலும் டசன்ட் மேட்டர். பட் நீங்க 30,000 PGBV, ஓகே, பர்சனல் அண்ட் குரூப் பிவி 30,000 அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 days 2 night 4 days 3 night ரைட் பாலி ட்ரிப் இருக்கு. அப்ப இது எப்படின்னாக்கா இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சில்வர் ஸ்டார், அப்ப உங்களோட சைட் லைன் 2000 பிவி செய்யுங்க. அப்போ உங்களோட சைட் லைன் 2000 பிவி அதுதான் அக்யூமுலேட் பண்ணும், அந்த குரூப் பிவி கிடையாது. உங்களோட சைட் லைனை தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து சைட் லைனை வந்து 2000 பிவி சரிங்க, 3000 பிவி சரிங்க, 4000 பிவி அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் 30,000 பிவி. இதே இப்ப நீங்க வந்து ஒரு கோல்ட் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா உங்களோட சைட் லைன் சைட் குரூப் அதுதான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரூபிக்கும் 3 ரூபி இருக்கு, அப்போ உங்க சைட் குரூப்பா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்ப இப்ப நீங்க வந்து ரூபினா 5 லேக் இருக்கும், 3 லேக் 5000 செய்து அந்த 4வது லேக் 5வது லேக் தான் அக்யூமுலேட் பண்ணி டோட்டல் 30 daysல 12 monthல 30,000 பிவி செஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் டைமண்டுக்கும் சேர்மேனுக்கும். ஸோ இப்போ சேர்மேன் நான் வந்து 5 லேக்கை தான் இவ்வளோ நாளாக நான் செஞ்சிருந்தேன். அப்போ எனக்கு இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னா நான் இறங்கி இன்னொரு லேக்கை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் டெவலப் பண்ணி அந்த லேக்கில் வந்து நான் அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் 31st நான் 30,000 பிவி நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஸோ அப்ப இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன டார்கெட் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 லீடரை வி டார்கெட் நம்ம பாலிக்கு போறதுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மட்டும் இல்ல, இந்தியால இருந்து வருவாங்க. இந்தியாவுக்கும் இதே ஆஃபர் தான். ஓகே, ஸோ அப்ப அந்த டைம் நம்மளுக்கு தெரியாதா, நீங்க மிஸ்டர் தீராஜ் சொன்னாரு அந்த ஒன்னா போகுமா இல்ல அப்படின்னு தெரியல. ஏன்னா இது இந்த இதோட ட்ரிப் எப்பனாக்கா perjalanan akan bermula pada bulan Julai atau Ogos. Apa next year Julai Ogosக்கு தான் இந்த ட்ரிப் இருக்கும். சரிங்களா? alright, so ஓகேங்களா? so இது நாலாவது. now அஞ்சாவது ஈகிள் ஃபண்ட். ஓகே, இது வந்து ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் பீப்புள். நீங்க இப்ப உங்ககிட்ட நான் காமிச்சேன், நீங்க பிரேஸ்லெட் போறீங்களா போனாலும் சரி, நீங்க லங்காவி போனாலும் சரி, நீங்க வந்து பாலி போறதா இருந்தாலும் சரி, இந்த ஈகிள் ஃபண்டை நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜூம்ல வந்து நான் வந்து லீடர்ஸ் அண்ட் அசோசியேட் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அசோசியேட் மட்டும் தான் அழைச்சிருந்தேன், நாட் ஃபார் நியூ கமர். ரைட், ஸோ அப்ப இன்னும் புதுசா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நீங்க இன்னும் பிசினஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நாட். ஸோ அப்ப இதுல வந்து என்னன்னா எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் நீங்க வெளியில போயிட்டு என்ன செய்ய போறீங்கன்னா, இதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரேசில் கிடைக்கிறதுக்கும் சரி, சேம் டைம் வந்து நீங்க வந்து லங்காவி ட்ரிப்பு, நீங்க சூப்பர் ஸ்டார் கீழே இருந்தீங்கன்னா லங்காவி ட்ரிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் பாலி ட்ரிப்புக்கும் இந்த ஈகிள் ஃபண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தலாம். நான் அப்ப இந்த ஈகிள் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்போ ப்ரோமோசி வந்து 1ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து 30ஆம் தேதி ஜூன். அப்ப இது 3 மாசம் தான். பட் இப்ப 3 மாசம் ட்ரை பண்றாங்க. இது நல்லா வேலை செஞ்சிச்சு அப்படின்னா we will ask the company to extend இந்த ஆஃபர். ஓகேங்களா? பட் இது வந்து 3 மாசம் ட்ரை ரன் பண்றாங்க. ஸோ அதனால என்னன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இது கண்டினியூவா நம்ம கம்பெனி கிட்ட கேட்கலாம். இது எப்படின்னாக்கா நம்ம மாதிரி பிசினஸ் லீடர். ஓகே, இப்ப இங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க ஏறக்குறைய ஒரு 30 பேர் இருக்கீங்க. டெஃபினெட்லி யூ ஆல் ஆர் பிசினஸ் லீடர். ஓகே, அப்ப நீங்க வெளியில போயிட்டு நியூ கமர் கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னா, see they have the chance to earn 1% of the CTO. எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒண்ணு ஐஎம்சி கொடுத்தா புதுசா வர்றவங்களுக்கு ஒரு சிட்டி வருது கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து. ஓகே, அவங்க இந்த ஆஃபர் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணினாங்கனாக்கா, ஓகே, சோ அப்ப இந்த ஈகிள் ஃபண்ட் 1% குவாலிஃபை பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டினியூ 60 டேஸ்ல 60 நாள்ல, ஓகே, நீங்க புதுசா வர்றவங்க 250 பிவி பிளஸ் அவங்க 60 நாள்ல வந்து 5 பேர் 250 பிவி. அப்ப எல்லாரும் குவாலிஃபை ஃபார் தி பிரேஸ்லெட் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து 1% ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்கும் ஃப்ரம் த கண்டென்ட் டர்ன். ஒரு வாட்டி தான் இது, ஒரு வாட்டி தான், மாசம் கிடையாது, ஒரு வாட்டி தான். அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 1500 பிவி. அப்ப இந்த பீப்புள் இப்ப இங்க இருக்கிற லீடர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இப்ப நீங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை 3 பேரு இந்த டாஸ்க் செஞ்சாங்களே அந்த மாசம், ஈச் குரூப் 1500, 3 பேர் செஞ்சாங்கன்னா 4005. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்கிட்ட ஒரு 5000 செஞ்சீங்கன்னா யூ பிகம் அ குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார். ஸோ அதே மாதிரி சில்வர் ஸ்டார் போறவங்களுக்கும் சரி, கோல்ட் ஸ்டார், ரூபி ஸ்டார், டைமண்ட், சேர்மன் போறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆஃபர். ஓகே, அப்ப இந்த ஆஃபரை வந்து நீங்க எப்படி வந்து விளக்க போறீங்க? ஹவ் யூ கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு தி நியூ கமர்? ஓகே, அதுக்கு நான் தனியா ஒரு ஸ்லைட் செஞ்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இது அந்த ஸ்லைட்ல நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனிவே நான் இதை ரெக்கார்ட் பண்றேன். சோ அப்படி புரியலன்னா நீங்க திரும்பி 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 அந்த யூடியூப்ல கேட்கலாம். நான் அப்ப அதோட இந்த ஃபண்ட் நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த நியூலி சைன் அப் பண்றவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, ஒன் டைம் ஈகிள் ஃபண்ட். ஓகே, சோ அப்ப இந்த ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா 1st ஏப்ரல் until 30th ஜூன் 2025, 3 மாசம் இருக்கு. அப்ப இந்த 3 மாசம் சொல்லும் போது ஏப்ரல்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு until 31st மே வரைக்கும் இருக்குது, 31st மே வரைக்கும். அதே வந்து அவங்க வந்து மேல ஜாயின் பண்ணாங்கன்னா 30th ஜூன் வரைக்கும் இருக்கு. ஸோ 2 months அவங்க இந்த டாஸ்க் செய்யணும். நான் அப்ப இந்த குவாலிஃபிகேஷன் பீரியட் இஸ் 2 months டு earn 1% சிட்டி. ஓகே, ஸோ அப்ப என்ன மாதிரி பொட்டன்ஷியல்னா, இப்ப அவங்க 250 பிவில வராங்க. தென் அவங்க வந்து 5 பேர் நெக்ஸ்ட் 60 டேஸ்ல டைரக்ட் ஸ்பான்சர் 250 பிவி. அப்ப இது செய்யும் போது என்ன ஒரு எப்படி நீங்க அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணனா, எந்த ஒரு பிசினஸ் நம்ம போனாலும் நான் போட்ட கஷ்டம் தான் எடுத்துடணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ROI. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் இன்கம்
575 ringgit. இப்ப இந்த 250 பிவி போட்டுட்டு வந்தாங்கன்னா தென் இந்த டாஸ் முடிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் 60 டேஸ்ல அவங்களோட பொட்டன்ஷியல் இன்கம் 575 ringgit. அப்ப 575 வெள்ளி போட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் கையில கிடைச்சிரும். பட் இந்த இந்த 5 பேர் 250 பி போட்டாங்க அப்படின்னா போட்ட காசு வந்துடும். அதுக்கு எப்படி நான் கல்குலேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா டோட்டல் பிஜிபிவி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1500 வந்துடும். 250 பிவி டோட்டல். இது ஒரு மாசத்துல அவங்க செஞ்சாங்க அப்படின்னா டோட்டல் 2 மாசம் ட்ராக் பண்ணாம ஒரே மாசத்துல செஞ்சாங்க. ஓகே, சோ இந்த கல்குலேஷன் பேஸ்ட் ஆன் 1 month. ரைட், பட் அவங்க 2 மாசம் பிடிச்சிச்சுன்னா இந்த கல்குலேஷன் வராது. ஓகேங்களா, ஏன்னா பே அவுட் வந்து மாசம் கொடுக்குறாங்க. பட் இதை ஒரு மாசத்துல முடிச்சாங்க அப்படின்னா இதுதான் அதோட பொட்டன்ஷியல். அவங்க 575 வெள்ளி சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரே மாசத்துல டோட்டல் அவங்க பிஜிபிவி வந்து 1500 பிவி. தென் அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அசோசியேட் ஆயிருவாங்க. அவங்களுக்கு 20% போனஸ் இருக்கு பிவில இருந்து. அப்ப 20% இதுல இருந்து அந்த 250 பிவில 20% சொல்லும் போது 50 ringgit போனஸ் பிபிவில இருந்து. அவங்களோட பர்சனல்ல இருந்து 20%. தென் கீழே உள்ள 5-10 கிட்ட இருந்து அவங்க எல்லாம் 10%. அப்ப 1200 குரூப் பிவில இருந்து 1200 நீங்க ஒவ்வொரு 10% பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு 10% போயிடும். பிகாஸ் தி ஆல் அண்டர் 10% ஸ்டார் அசோசியேட் தான். நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஸ்டார் அசோசியேட் இந்த தாசை முடிச்சீங்கன்னாக்கா தென் அப்ப 1250 பிவில 10 விழுக்காடு 1125 வெள்ளி போனஸ். ஓகேங்களா, தென் பொட்டன்ஷியல் 1% சிடிஓ எவ்வளவு தெரியுங்களா கிடைக்கும். இது இந்த கல்குலேஷன் வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸ், இட்ஸ் வெரி பேஸ்ட் ஆன் மார்ச் ஐஎம்சி மலேசியா டர்ன் ஓவர். இந்த 1% வந்து நான் பேஸ்ட் ஆன் ஐஎம்சி மலேசியா டர்ன் ஓவர். ஓகே, போன மாசம் வந்து அவங்களோட 150,000 பிவி ஐஎம்சியோட டர்ன் ஓவர். அப்ப 1% சொல்லும் போது 1500 வெள்ளி ஷேர் பை 10 குவாலிஃபயர். நான் மினிமம் 10 பேர் வைக்கிறேன் கணக்கு. ஒரு 10 பேர் குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 150 வெள்ளி இருக்கு. ஓகே, சோ அப்ப இந்த காசு சேருவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 150 ringgit போனஸ் பிளஸ் இந்த 250 பிவிக்கு அவங்களுக்கு ஒரு பயோமெக்னெட்டிக் பிரேஸ்லெட் கிடைச்சிடும் worth 250 ringgit. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் இன்கம் இஸ் 575 ringgit. சரிங்களா, சோ இதுதான் அந்த கல்குலேஷன். சோ இதை நீங்க அப்படியே போயிட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஃபார் த நியூ கமர். இந்த இதான் பண்றது. அப்ப இது அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணிச்சுனாக்கா அந்த கீழே உள்ளவங்கள அவங்க 5 பேருக்கு கொண்டாந்தாங்கனாக்கா வித்தின் 1 month ஸோ தே கெட் பேக் தியர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றதோட ப்ராடக்ட் காசு வந்துடும், பொருள் ஃப்ரீ ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மைண்ட் செட்ல நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு டு குவாலிஃபை. ஓகே, நீங்க வந்து குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கோ சில்வர் ஆகிறதுக்கோ கோல்ட் ஸ்டார் ஆகிறதுக்கோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சேம் டைம் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சோ இதோட நம்மளோட இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்லைட் முடிஞ்சு. ஸோ யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா இந்த ஆஃபர் இதுல? ஓகே, ஸோ கேள்வி இருந்துச்சு அப்படின்னா then I will நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். ஓகே, சோ யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா you can unmute and ask me any questions. ஓகே, நான் முதல்ல இதை ஸ்டாப் பண்ணிடுறேன் ஏன்னா ஷார்ட்